Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அதிமுக விருப்பமனு விநியோக தொடக்கம் என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த ஆண்டு 5 சட்டமன்ற மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட சட்டமன்ற பகுதிகளில் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பமுள்ளக்கூடிய நபர்களுக்கு வேட்புமனு விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இதுக்கான ப்ரொசீடிங்ஸ் என்ன? எப்போலிருந்து எப்போ வரைக்கும் விநியோகிக்கப்பட இருக்கு? ஒரு நபருக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்க முடியும்? ஷாம், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது. 26 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் முடுக்கிவிட்டு இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமுடையவர்களுக்கான விருப்ப மனுவை விநியோகம் இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இன்றிலிருந்து 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு அளிக்கப்படும். காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த விருப்ப மனு வழங்கப்படும். முதல் நாளான இன்று மட்டும் 12 மணிக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. விருப்பமுள்ள பல நிர்வாகிகள் விருப்ப மனுவை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதல் மனுவாக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் பெற்றிருக்கிறார். அதுவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காக, எடப்பாடி தொகுதிக்காக இந்த விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் போட்டியிட விருப்பமுடையவர்கள் இந்த விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளும் ஏற்படுத்தி தந்திரப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, விருப்ப மனு விநியோகம், வேட்பாளர்கள் தேர்வு செய்வது, களப்பணிக்கான குழுக்களை அமைப்பது தொடர்பான பணிகள் முழு வேகம் எடுத்திருக்கக்கூடிய சூழல்தான் அதிமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதில் பாஜக தீவிரமாக உள்ள நிலையில் இன்னொரு பக்கம் தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விருப்ப மனுவை நிர்வாகிகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று மட்டும் 12 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் அரசியல் கட்சி பணிகள், தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றன. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 4 முனை போட்டி நிலவுகிறது. அதிமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள கூடுதல் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தது. அதற்காக பட்டியலை எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக வழங்கியிருப்பதாக கூறப்படுகிற நிலையில்தான் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு வழங்கப்படும். விருப்ப மனுவிற்கு தமிழகத்தை சேர்ந்தவராக இருப்பின் 15,000 வரை வரைவோலையாக வழங்க வேண்டும். விருப்ப மனுவை பெறுவதற்கு பாண்டிச்சேரி நிர்வாகியாக இருக்கிற பட்சத்தில் 5,000 ரூபாய்க்கான வரைவோலை வழங்கப்பட வேண்டும். கேரளை சார்ந்த நிர்வாகியாக இருந்தால் 2,000 ரூபாய்க்கான வரைவோலையை விருப்ப மனு பெறும்பொழுது கொடுக்க வேண்டும். இந்நிலையில்தான் முதல் விருப்ப மனுவாக KP கந்தன் பெற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்காக இந்த விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு நிர்வாகிகளும் காலை 8 மணியிலிருந்தே வந்து காத்து கொண்டிருந்தார்கள். சரியாக 12 மணிக்கு இந்த விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வரைவோலையை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவருடைய விவரங்களை கொடுத்த பிறகுதான் இந்த விருப்ப மனு கொடுக்கிறார்கள். இந்த விருப்ப மனுவில் அவர்களுடைய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். அவருடைய பெயர் என்ன, சமூகத்தை சார்ந்தவர், அவர் கட்சியில் எத்தனை ஆண்டுகளாக பயணிக்கிறார், கட்சிக்காக அவர் சிறை சென்றிருக்கிறாரா, இது போன்ற முழு விவரங்களும் இதில் வழங்க வேண்டும். அதன் பின்னரே பட்டியல் அவர் ஷார்ட்லிஸ்ட் செய்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதல் படிவமே அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பெயரிலே வழங்கப்பட்டிருக்கிறது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.